ஒரு ஊரில் சுந்தர் என்பவர் ஒரு குதிரை வைத்திருந்தார். அது வெண்மையானது, மிகவும் அழகானது, சுறுசுறுப்பான குதிரையும் கூட. ஒரு நாள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஓட்டப்பந்தயம் நிகழ்வதாக அறிந்து அதில் கலந்து கொண்டு குதிரை முதலிடம் பெற்றது. அதனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியுற்றார் சுந்தர். அந்த ஊர் பணக்காரர் அதற்கு பொற்காசுகள் வழங்கி சிறப்பித்தார். உடனே ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து வியந்தனர். அந்த ஊர் மக்கள் முன்னிலையில் நல்லவராக நடித்த பணக்காரர் வீட்டிற்கு சென்று அந்த குதிரையை எனக்கே கொடுத்து விடு என்று கேட்டார். அதற்கு சுந்தர் ஒத்துக்கொள்ளவில்லை. சிறிது நாட்களில் ஒரு குட்டியை மீன்றது. பணக்காரர் விடுவதாக இல்லை. எப்படியாவது இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இரவு நேரத்தில் போய் திருடி கொண்டு செல்ல முற்பட்டார். அப்போது அதன் குட்டி சத்தம் போட்டு சுந்தரை எழுப்பிவிட்டது. உடனே ஊர் பணக்காரர் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து போனார். எழுந்து பார்த்த சுந்தர், எப்படியாவது ஊர் மக்கள் முன்னிலையில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். இதை கேட்ட பணக்காரருக்கு அவமானம் ஏற்பட்டது. அடுத்தவர் பொருட்களுக்கு ஆசைப்பட்டால் இப்படித்தான் அவமானப்பட வேண்டும். அடுத்தவருடைய பொருட்களை எதையும் அபகரிக்க நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன வாழ கிடைத்ததோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையாக வாழ்வதே வாழ்க்கைக்கு சிறந்தது.